அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்த எமது நிகழ்ச்சி இன்றைக்கு புதன்கிழமை நடைபெறுகிறது. காரணம் என்னென்னா, இன்று இந்த வாரத்தினுடைய இறுதி நாளாகவும் நாளை விடுமுறையாக இருக்கிறதால புதன்கிழமை இன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இன்று நாம் ஒரு தலைப்பு வழங்கியிருக்கிறோம், கல்வி ஓர் அமானிதம். இந்த தலைப்பை நாம் ஏன் படிக்கிறோம்டா, பொதுவாக நாம் அமானிதம் சம்பந்தமாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அமானிதங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறான். முதலாவது நாம கல்வி அமானிதம் அப்படின்னா இன்னும் அமானிதங்கள் இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். மனிதர்களுக்கிட்ட அல்லாஹு தஆலா பேணணுண்டு, பாதுகாக்கணுண்டு எதிர்பார்க்கிற அமானிதங்கள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு பொதுவான ஒரு பார்வை நமக்கு தெரியும். அமானிதம்டா என்ன? தமிழ்ல நம்ம சொல்றோம் தானே அமானிதம். யாரா சொல்லுங்க பார்ப்போம், அமானிதம்டா உங்களுக்கு என்ன வழங்கி வச்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். தமிழ்ல, அரபுல இல்லை, அமானா என்று சொல்லுவாங்க. அல் அமானத், அல் அமானத். தமிழ்ல என்ன அர்த்தம்? பாதுகாத்து திருப்பி கொடுக்குறேன். வேற டிஃப்ரெண்டா ஏதாவது? அது அமானிதம் தான். நீங்க சொன்னது சரி, பிழை இல்லை. பொறுப்புகளை சுமக்கிறது அது ஒரு வகை தான். முழுமையாக அமானிதம்ன்றது அதல்ல. அமானிதம் என்றால் இப்போ உன்னோருக்கும் ஒரு வரைவிலக்கணம் வச்சுக்கிறது தான் நம்ம, அப்படித்தானே? இந்த அமானிதம் சம்பந்தமான விஷயம் முக்கியமான ஒரு பாடம். நான் அடிக்கடி இதை பற்றி பாடங்கள்ல குர்ஆன் வசனங்களை எல்லாம் சொல்லிக்கிறேன். சொன்ன வசனங்களும் சில நேரம் நம்ம திரும்பி பார்ப்போம். காரணம், இந்த தலைப்பை விளங்குறதுக்காக வேண்டித்தான். இப்ப நீங்க குர்ஆன்ல படிச்சிருப்பீங்க, நான் அடிக்கடி இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லியிருக்கிறேன். சூரா அல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. 33:72 சூரத்துல் அஹ்ஸாப்ல 72வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நிச்சயமாக நாம் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டினோம். அரபுனாண்டா உருதுன்றது எடுத்து காட்டினோம். யாருக்கிட்டா? அலஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்திடத்தில் எடுத்து காட்டினோம், பூமியிடத்தில் எடுத்து காட்டினோம், வல் ஜிபால், மலைகளிடமும் நாம் எடுத்து காட்டினோம். இதை ஏற்றுக்கொள்றியா என்று சொல்லி அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஃபஅபைன அன் யஹ்மில்ஹா, இதை சுமக்க எங்களால முடியாது என்று வானம் மறுத்து விட்டது, பூமி மறுத்து விட்டது, மலைகளும் மறுத்து விட்ட நேரத்தில் மனிதன் என்ன சொன்னா, தாங்க நான் சுமந்து கொள்றேன். எப்படி மனிதன் நல்லா சொல்றான், ஃபஹமலஹல் இன்சான், இதை மனிதன் சுமந்து விட்டான். எனவே அல்லாஹ் சொல்லி போட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது இதெல்லாம் மறுத்த நேரத்தில், பயந்த நேரத்தில், வஹமலஹல் இன்சான், மனிதன் இந்த அமானிதத்தை சுமந்து விட்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதன் செஞ்ச வேலைக்கு இது லலூமன், பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணிட்டான். ஜஹூலன், பெரிய ஒரு முட்டாள்தனம். துல்மு வாலிம், அப்படி துல்மி என்பது அநியாயம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வாலிம்னு சொல்லல, லலூமன்றான். அப்படின்றா ரொம்ப பெரிய அநியாயத்தை பண்ணிட்டான், ரொம்ப பெரிய ஒரு விளங்காத ஒரு வேலையை செய்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் இந்த வசனத்தை ஏற்கனவே விளக்கப்படுத்துறேன். இந்த வசனத்தில் நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த அமானிதத்தை எடுத்துக்கொண்டு வானத்துக்கிட்ட காட்டின நேரத்தில் அபைன அன் யஹ்மில்ஹா, ஏலாது என்று மறுத்து, வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதை சுமக்க முடியாது என்று பயந்து போய்விட்டது. வானம், பூமி, மலைகள் எல்லாம் மறுத்த போது இந்த மனிதன் சொன்னா, மனுஷன் சுமந்துக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், அப்ப இதெல்லாம் மறுத்த நேரத்தில் மனுஷன் சுமந்தான் தானே, அதுக்காக மனுஷன் செஞ்ச வேலை நல்ல வேலைன்னு சொல்லலையே. அல்லாஹ் சொல்றான், பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணிட்டான் வேண்டாம். அப்ப இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். நாங்கள் இந்த இல்மு அமானிதம், அறிவோர் அமானிதம் என்றதை விளங்க முதல்ல இந்த அமானிதம்டா என்னது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக படிச்சு கொள்றதுக்கு வசதியா இருக்கும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே,
இப்ப நான் ஏற்கனவே இதை விளக்கப்படுத்தும் போது உங்களுக்கு இந்த வசனத்தை இதே இடத்துல விளக்கப்படுத்தும் போது சொன்னேன், இந்த வானம் பூமி எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்தது எதை, மனிதன் சுமந்தது எதைன்றதை சிம்பிளா புரிஞ்சு கொள்றதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டு இந்த அமானிதம் தான் சொல்லல, பொதுவா சொல்ற அமானிதம். மனித வாழ்க்கையில மனிதன் எதையெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக, அவன் பொறுப்பாக பாதுகாக்க வேண்டியதாக, பேண வேண்டிய விஷயங்களாக இருக்கிறதோ அது அத்தனைக்கும் அமானத்துன்னு சொல்லப்படும். அல்லாஹ்வை மனுஷன் வணங்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில நிறைவேற்றணும், அவன் நம்மிடத்துல தந்திரிக்கக்கூடிய இந்த வேதத்தை பேணி பாதுகாக்கணும், சுன்னாவை பேணி பாதுகாக்கணும், ஹராம் ஹலால பேணணும், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கக்கூடிய தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை நம்ம நிறைவேற்றணும். இது அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்படுறதான் அமானத்து. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், இந்த வானம் பூமி எல்லாம் முடியாது என்று மறுத்த நேரத்தில் மனுஷன் சுமந்தாண்டு அல்லாஹ் சொல்றானே, இது வான பூமி மறுத்தது எதை? ஒரு உதாரணத்தை வச்சுக்கொள்ளுமே, அல்லாஹ் உடனே வணங்கலான்னு சொல்லிச்சா? இல்ல நீ ரப்புன்னு எங்களால் ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லிச்சா? இல்ல. இன்னும் சொன்னா மனிதனை விட அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜில 18வது வசனத்தில் பாருங்க, அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. வஷம்சு வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப், அல்லாஹ் சொல்றான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் மரங்கள் எல்லாம் என்ன செய்தான்? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்துங்க. அப்ப மறுத்தது எது? நீங்க யோசிக்கணும் இந்த இடத்துல. அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகிறது அல்லாஹ் தஆலா சொல்றான், கால்நடைகள் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகிறது. கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களிலும் நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகிறார்கள். ஆனால் சொல்றான் வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப், ஆனால் பெரும்பாலானவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை விதியாகி விட்டது. இப்ப வானம் பூமிகள் எல்லாம் மறுத்ததுன்னு ஒரு பக்கத்தால சொல்றான், சுஜூது செய்ததுன்னு சொல்றான். அப்ப மறுத்தது எதண்டா? அதாவது இதுல தப்சீருடைய உலமாக்கள் இதுல என்ன சொல்றாங்கண்டா, ஒரு விஷயத்தை செய்வதனால் மனிதனுடைய இறுதி முடிவு நன்மையாகவும் அதை விடுவதனால் அவனுக்கு ஒரு தண்டனையாகவும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். இந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ் இதுல என்ன ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க ரெடி இல்லைன்னு இதெல்லாம் சொல்றாங்க. இது ஒரு விளக்கம் தான். நீங்க பாருங்க, இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், அல்லாஹ் சொல்றான் வானம் பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, தௌஅன் வ கரஹன், விரும்பியோ வெறுத்தோ அவைகள் எல்லாம் சுஜூது செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வசனம் நிறைய பார்க்கலாம். அப்ப இந்த வானம் பூமிகள் மறுத்த அந்த அமானிதம் என்பது மனிதன் சுமந்தவைகள் என்பது என்னன்றதை நாம தெரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதலாவது நான் உங்கள்கிட்ட கேட்டேன் தானே, அமானிதம் என்ற சொல்லுல இருந்து நீங்க என்னத்தை தெரிஞ்சு கொள்றீங்கன்னு கேட்டேன். இது அரபுல சொல்லுவாங்க, குல்லு ஹக்கின் லஸிமக அதாஉஹு வ ஹிஃப்துஹு, அதாவது எந்த ஒரு விஷயத்தை அதன் கடமைகளை நிறைவேற்றுவதையும் அதை பாதுகாப்பதும் உனக்கு விதியாகுமோ இந்த ஒவ்வொன்றுக்கும் அமானத்துன்னு சொல்லப்படும். ரெண்டு விஷயம் இதுல உள்ளடங்கும். ஒன்று, அதை நிறைவேற்றுவது உனக்கு கடமையாகும். அமானத்துண்டா அந்த அமானிதத்துக்குரிய ஹக்கை நிறைவேற்றுவது, நிறைவேற்ற என்னது? அந்த அமானிதத்தை பாதுகாக்கும். உங்கள்கிட்ட எந்த அமானிதம் தரப்பட்டதோ அதுக்கான கடமையை நீங்க சரியா செய்யணும். ஒரு ஆள் உங்கள்கிட்ட என்ன செய்ய, அது ஒவ்வொரு அமானிதத்துக்கும் வித்தியாசப்படும். ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு கோல்டு ஒரு 100 பவுன் தாரார், பாய் வச்சுக்கொள்ளுங்க, நான் இன்ஷால்லா ஒரு பயணம் ஒன்று போறேன், போய்த்து வந்து வாங்குறேன். நீங்க பொட்டிக்குள்ள வச்சா அவர் பாட்டில் சும்மா நீங்க அதை பாதுகாக்கிற, எப்படி பாதுகாப்பான இடத்துல அவர் வரும் மட்டும் நீங்க பேணி பாதுகாப்பீங்க, யாரும் எடுத்துக்கொள்ளாம களவு எடுத்துக்கொள்ளாம நீங்க பக்குவமா இருப்பீங்க. இதே நேரத்தில் ஒரு ஆள் அவரோட வீட்டில் வளர்ற 2 மாட்டுக்குட்டியை கொண்டு தந்துட்டு போறாரு, பாய்க்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு இடத்துல அப்படியே கட்டி போட்டு ஒரு மாசத்துக்கு விட்டா என்ன நடக்கும்? செத்து போயிடும். அப்ப ரெண்டையும் பாதுகாக்கிற முறை வேற. தங்கத்தை கொண்டு போய் நான் பேணி பாதுகாத்து இருந்தானே பாருங்க, நான் தொடவே இல்லை, தண்ணி கூட கொடுக்கலண்டா அதல்ல. அப்ப ஒவ்வொன்றையும் எப்படி பாதுகாக்கணும்னு விதிமுறை இருக்குதோ அந்த விதியின் படி அதற்கான தேவை, அதற்கான அதை எப்படி பாதுகாக்கணும். ஒரு ஆள் ஐஸ் 2 டப்பா கொண்டு தர்றாரு, நான் நாளைக்கு வருவேன், உங்களை கொஞ்சம் வீட்டில் வைங்க. வீட்டில் ஒரு மேசையில் வச்சா என்ன செய்யலாம், கரைஞ்சு போயிடும்.
அப்ப அதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்ப ஒரு விஷயத்தை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த முறைப்படி பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறதான் அந்த அமானிதத்துக்கு செய்யக்கூடிய சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். இதையும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஒவ்வொன்றும் நாம் அதற்கான கடமைகளை நிறைவேற்றுறதும் அதை பாதுகாக்கிறதும் எதன் மீது விதியாகுமோ அதுதான் அமானிதம் என்று சொல்லப்படும் அப்படின்றான். இப்ப உதாரணமா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் யுதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஹக்கை அவன் நிறைவேற்றி விட வேண்டும். மனித வாழ்க்கையில, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ அமானிதங்கள் நம்மகிட்ட இருக்கு. நம்மளோட வாழ்க்கையே ஒரு அமானிதம் தான். நம்ம வாழ்ற, நமக்கு தரப்பட்ட இந்த கால வாழ்க்கை ஒரு அமானத். நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி செய்யலுமா? நினைச்ச மாதிரி பேசலுமா? நினைச்ச மாதிரி நமக்கு சிந்திக்கலுமா? இல்லை. அதற்கான ஒழுங்குகளை, வரையறைகளை, தடுக்கப்பட்டவைகளை, அனுமதிக்கப்பட்டவைகளை பேணி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகும். நாளைய மறுமையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 விஷயங்கள் இருக்கிறது, இந்த 4க்கும் பதில் சொல்லாமல் ஒரு மனிதனுடைய பாதம் நகராதுன்னாங்க. வழங்குதா? ஒரு மனிதனுடைய பாதம் நகராது. அதுல முக்கியமாக பல விஷயத்தை சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலம் விசாரிக்கப்படும். அந்த வாழ்க்கை அவன் எப்படி கழித்தான், ஒரு மனிதனுடைய வயதை அவன் எப்படி கழித்தான் விசாரிக்கப்படும். ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் மின் ஐன அகதஹு, எங்கிருந்து அவன் பொருளாதாரத்தை அவன் எடுத்தான் அல்லது சம்பாதித்தான், எந்த பாதையில செலவழித்தான். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு அமானிதமாக இருக்கிறது. இப்ப மனுஷன் உடம்பு இருக்கு, அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமான கையை கொடுத்திக்கிறான், காலை கொடுத்திக்கிறான், சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலை கொடுத்திக்கிறான், அதாவது அங்க அபயங்களை கொடுத்திக்கிறான். இதை பேணி பாதுகாக்கணும். இது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமானிதம். அதனாலதான் நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்துல அவன் இந்த மனிதனுக்கு அவனுடைய வாய்களை மூடிடுவான். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், நாம் அன்றைய தினத்துல அவர்களது வாய்களுக்கு முத்திரை வச்சிடுவோம், பேச முடியாது. துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரம் நம்மோடு பேச போகிறது. வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் நம்மோடு பேச போகிறது. அப்ப மனிதனை பொறுத்தவரையும் அவனுக்கு வழங்கப்பட்ட உடல் உறுப்புகள் கூட அமானிதம். அவன் சரியான முறையில் அதை பேண வேண்டும். உடல் உறுப்புகளை கொண்டு, நாவு என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்ட அமானிதம். அவன் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு மனிதன் பேசுறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் யார் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் ஏனையவர்கள் ஈடேற்றம் பெறுவார்களோ அவன்தான் முஸ்லிம்கள் சிறந்தவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஸ்லிமு, சரியான முஸ்லிம் யார்? யாருடைய தொந்தரவுல, நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் ஏனையவர்கள் பாதுகாப்பு பெறுவாங்களோ. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னுடைய நாவால் நீ பிறருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, உன்னுடைய கரத்தால் பிறருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. இவைகள் எல்லாம் உன்னுடைய அமானிதம். ஏன் உசுறு என்னடா தானே, நான் தூக்கு மாட்டி சாவலாமா? ஏலாது. தற்கொலை செய்யலாமா? ஏலாது. ஏன்? நமக்கு அல்லாஹ் அவனுக்கு அந்த அஜலை தரும் வரைக்கும், அந்த மௌத்துக்கான ஏதோ ஒரு காரணி வரும் வரைக்கும் நாமளாக நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா? ஏலாது. ஏன்? அமானிதம். முக்கியமாக நாங்க விளங்கணும், வாழ்க்கையில நமக்கு தரப்பட்டிருக்கிற குழந்தைகள் நம்முடைய அமானிதம், நமக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புகள் அமானிதம், நமக்கு தரப்பட்டிருக்கிற நாம கம்பெனியில, ஒரு கம்பெனியில நம்ம ஒரு அக்கௌண்டன்ட் ஆயிப்போம், அல்லது ஒரு கம்பெனியில நாங்க ஒரு பொறியியல் துறையில் இருப்போம், அல்லது ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜராக இருப்போம், அல்லது ஒரு கம்பெனியில ஒரு அடிமட்ட ஊழியராக இருப்போம், அல்லது ஒரு கம்பெனியில ஒரு ஸ்டோரை பாதுகாக்கிறவங்களா இருப்போம். அமானிதம். நிறைய பேர் அதையெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஏன்? சில நேரங்கள் நமக்கு ஒரு பதவி தரப்பட்டிருக்கும். பதவிண்டா பெரிய பதவியிலிருந்து சின்ன பதவியிலிருந்து பள்ளிவாசல் பதவி ஆயிக்கலாம், அல்லது ஒரு ஊருடைய தலைவர் ஆயிக்கலாம், அல்லது ஒரு தலைவர், ஒரு ஒரு ஜமாத்துடைய, அல்லது ஒரு இது போல ஒரு டிஐசி மாதிரியான ஒரு தாவாக்குடைய தலைவராக இருக்கலாம். அப்ப எந்த ஒரு பதவியாக இருந்தாலும், அது இந்த தலைவரா, ஸ்கூலா, அல்லது எதா இருந்தாலும், அல்லது ஒரு பாடசாலையினுடைய அதிபராக இருக்கலாம், அந்த பதவி உங்களுக்கு ஒரு அமானிதம். உங்களுக்கு தரப்படுகிற மனைவி உங்களுக்கு அமானிதம், உங்களோட நேரம் உங்களுக்கு அமானிதம். அப்ப இதையெல்லாம் சரியான முறையில நீங்க செய்யலன்னு சொன்னா நாளைய மறுமையில் அது நஷ்டமாக வரும். இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்றதை தான் வானபூமி எல்லாம் மறுத்து. அப்ப இதை நம்மளால ஏற்றுக்கொள்ளலாது. அப்போ அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யற விஷயத்தை அது மறுக்கல. நம்மை விட அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்துல இந்த மனிதனை பத்தி சொல்ற நேரத்தில் சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம்.
இந்த மனிதனை ஒரு அழகான தோற்றத்தில் நாங்கள் படைச்சிக்கிறோம், ரொம்ப அழகான முறையில் வடிவமைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான் சும்மரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின்றான். ஆனால் அந்த மனுஷனை கேவலமான ஒரு நிலைமைக்கு, தாழ்ந்தவர்களிலும் தரம் தாழ்ந்தவனாக மனிதனை நாங்கள் மாற்றி விடுகிறோம். ஏன்? மிகச்சிறந்த ஒரு படைப்பு மனிதன் மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு ஏன் மனுஷன் தள்ளப்படுறான் சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த நியமத்தை, அவனுக்கு வழங்கப்பட்ட அமானிதங்களை அவன் சரியாக நிறைவேற்ற தவறுகிறான். பல்லகுத்தால இதை சொல்லி காட்டுறான். இதே மாதிரி நரகத்துக்கு போறவங்களை பத்தி சொல்லும் போது மனிதன் அல்லாஹ் பொதுவாக எப்படி சொல்றான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். கர்ரம்னா கரீம் நம்ம சொல்லுவோமே, சங்கைப்படுத்தி இருக்கிறோம். ஆதமுடைய மகனுக்கு நாங்கள் ஒரு தனியான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திக்கிறோம். அவனை என்ன வேலை செய்யறோம்? ஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலும் கடலிலும் அவனை நாம் சுமந்து செல்கிறோம். அது என்ன மனுஷனை மட்டும் அல்லாஹ் தஆலா சுமக்கிறான்? அது என்ன சொல்ல வரான்? அதுல இந்த மனிதன் பயணம் போறான் தானே, எங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான், அல்லது கடல் தாண்டி போறான், ஏன் இங்கிருந்து சந்திரனுக்கு போறான், ஸ்பேஸுக்கு போறான். எப்படி எல்லாம் பயணம் போறான்? ஆடு மாடுகளோ அல்லது ஒட்டகங்களோ அல்லது சிங்கமோ, காட்டின் ராஜா சிங்கம்னு சொல்லுவோம், அல்லது புலியோ சிறுத்தையோ அல்லது மிக பலமான மிருகங்களோ படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் வாழும். ஆனா மனிதன் என்ன செய்யறான்? அவன் எவ்வளவு வேலைகளை செய்யறான். அல்லாஹ் சொல்றான் ஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், நாங்கள் மனுஷனை கரையிலும் கடலிலும் சுமந்து செல்கிறோம்ன்றான். நம்ம மனிதனுக்கு வழங்கின ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். அது மாத்திரமல்ல, வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட இந்த மனிதனை சிறப்பித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இப்படி சிறப்பிக்கப்பட்ட மனிதனை அல்லாஹ் ஒரு இடத்துல எப்படி சொல்றான் தெரியுமா? வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس, மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவங்களுக்கு உள்ளத்தை கொடுத்தோம், லா யஃப்கஹூன பிஹா, சிந்திக்கல. வலஹும் ஆதானுன், காதுகளை கொடுத்தோம், லா யஸ்மஊன பிஹா, கேட்கல. வலஹும் அயுனுன், கண்களை கொடுத்தோம், லா யுப்சிரூன பிஹா, பார்க்கல. ரிசல்ட் என்ன? உலாயிக கல் அன்ஆம், மிருகங்களை விட ஏனைய படைப்புகளை விட மிகச்சிறந்த ஒரு சங்கையாக நாம் ஆக்கியிருக்கிறோம் சொன்ன அந்த படைப்பு அல்லாஹ் சொல்றான், அவங்க மிருகத்தை போல மாறிட்டாங்க. மிருகத்தை போல மாறிட்டாங்க, அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்லை. அல்லாஹ் சொல்றான் பல்ஹும் அதல்லு, அதை விட மோசமாக்கிறான் இவன். ஏன்? வழிபாடுன்னு பார்க்க போல மிருகம் மனுஷனை விட அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து நல்லா சொல்றான், இதையும் செய்யறா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை அவன் சரியாக நிறைவேற்ற தவறுகிற போது அவன் மிக கேவலமான ஒரு நிலையை உலகத்திலும் மறுமையிலும் அவன் அடைகிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே மனிதன் எதையெல்லாம் பேண வேண்டுமோ, எதையெல்லாம் அவன் பாதுகாக்க வேண்டுமோ, எதையெல்லாம் அவன் நிறைவேற்ற வேண்டுமோ அத்தனைக்கும் சேர்த்துதான் அமானத் அல்லது அமானிதம் என்று சொல்லப்படும். உதாரணமா, அவன் தன்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். ஹராமான விஷயங்கள்ல அவன் தன்னுடைய உடல்களை பயன்படுத்திவிடக் கூடாது. அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். தான் உழைச்சதுதானே, ஹதீஸ்ல வருதானே, லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல பி அர்பஇன், 4 விஷயத்துக்கு பதில் சொல்லணும். அதுல முக்கியமானது என்ன? உங்களோட ப்ராப்பர்ட்டி தானே, எங்கட சொத்து தானே, எங்கட வீடு தானே, எங்கட கார் தானே, நாங்க சம்பாதிச்சது தானே, நாங்க எப்படி வேணாலும் செலவழிப்போம். சொல்லவே முடியாது. அன்மாலின் மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, ஒரு உங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாரிப்பான். எங்கிருந்து வாப்பா இதெல்லாம் நீ சம்பாதிச்சா? இல்ல கம்பெனியில சம்பளம் கிடைச்சது, சம்பளம் கிடைச்சி சரி, இடையில ஒரு தில்முல் ஒன்று பண்ணினீங்க, ஹராமாச்சே, அது என்னத்துக்கு செஞ்சா? நான் அடிக்கடி சொல்றது, எந்த ஒரு பதவி நமக்கு கிடைச்சாலும் அதுல இருந்து நாங்கள் அடிக்கடி ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்பு தராங்கண்டா அதுக்கு ஒரு நமக்கு சேலரி தருவாங்க. நமக்கு ஆகுமான வழிமுறைகளில் நம்ம வேறையா சம்பாதிக்கலாம், அதை ஓவர் டைம் செய்யலாம், அல்லது கம்பெனி அனுமதிச்ச விதத்தில் நாங்கள் அதுலேருந்து ஒரு வருமானம் எடுக்கிறது தப்பில்லை. ஆனால் இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்கண்டா மார்க்கெட்டிங்கில் வச்சுப்பாங்க. அவர் மார்க்கெட்டிங் மேனேஜர், அவர் தான் முக்கியமாக 4 வைங்க. இப்போ சேல்ஸுக்கு வருவாங்க தானே, இப்போ சேல்ஸுக்கு வாரவங்க வந்து நேர மார்க்கெட்டிங் மேனேஜர் தான் பார்ப்பார். இப்போ அவரை பாருங்கன்னு, ஓகே என்னப்பா அவங்கள்ட்ட இருக்குது, நான் அந்த தண்ணி போடுறேன் அப்படின்னு. அப்படியா, தண்ணி எவ்வளோப்பா? ஒரு கார்ட்டூனுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு 10 ரியால் அப்படின்னு வச்சுக்கணுமே. மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன கேட்குறா தெரியுமா? எனக்கு எவ்வளோன்னு பேர், இவருக்கு இவ்வளோக்கு 20,000 ரூபா சம்பளம், எனக்கு எவ்வளோ, உங்களுக்கு ஒரு ரியால் போடுவோமே, அப்போ தண்ணிக்கு 11 ரூபா போட்டுக்கொள்ளுங்க.
தண்ணி வேலை என்ன 10 ரூபா, இவருக்கு ₹1 எக்ஸ்ட்ரா போட்டு தண்ணி வேலை 11 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த ₹1 என்னது கம்பெனிக்கு இவர் லொஸ்ட் ஆக்குறாரு, ஒரு பக்கத்தால் சம்பளம் வாங்குறாரு. இது மோசடியா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர் கம்பெனியில ஒரு இன்ஜினியரா இருப்பார், அல்லது ஒரு கொட்டேஷன் பண்ணுவார், இல்லாட்டி என்ன சரி செய்வார். உதாரணத்துக்கு இதை தப்பா புரிஞ்சிடக்கூடாது. உதாரணமா இதே தண்ணி போத்தல் நீங்க எந்த கம்பெனியில வாங்கினாலும் 10 ரூபா தான். நீங்க இந்த 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை நீங்க ஒரு 9 ரூபாய்க்கு எங்க சரி எடுத்து கொடுக்க உங்களால முடியுது. அதுல நீங்க பயனடைறீங்க, கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது ஹராமா ஹலாலான்னு அடுத்த கேள்வியெல்லாம் இருக்குது. நீங்க சொல்லலாம் ஓகே, என்னால எந்த பாதிப்பும் இல்லை, ₹1 கம்பெனிக்கு லாபம் தான். அப்ப நீங்க கம்பெனியை காப்பாத்துறீங்க. உங்களை மார்க்கெட்டிங்ல வைக்கிறதே நீங்க எங்க உங்களோட பெஸ்ட்டை செய்வீங்கன்னு தான். எங்க 10 ரூபாயை நீங்க 9 ரூபாய் ஆக்குவீங்களோ அதுதான் உங்களோட டியூட்டியே. அதுல நீங்க சம்பாதிக்க போனோம். அப்ப இதெல்லாம் நான் என்னதுக்கு இதை சொல்றேன்டா, இதுகளெல்லாம் அமானிதங்கள். ஸ்கூல்ல நீங்க பாருங்க, டீச்சர்ஸ்மாருக்கு சம்பளம் கொடுத்திருப்பாங்க. இவர் ஸ்கூல்ல போய் அவர் ஈவினிங் கிளாஸை மார்க்கெட்டிங் பண்றாரு. இன்னைக்கு நடக்குது பொதுவாக நம்ம பகுதிகள் எல்லாம், இந்தியாவில் நடக்குது, இலங்கையில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. என்னது, அவர் ஸ்கூல்ல உதாரணம் எக்கனாமி பாடத்துக்கு ஒரு மெச் பாடத்தை அவர் விட்டிக்கும். ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு டைம் பாஸ் பண்ணி கதை சொல்லி அப்படி கடத்தி அவருக்கு 45 நிமிஷம் போற வரைக்கும் என்னென்னாலும் பண்ணுவார். பண்ணி முடிஞ்சு அவர் ஈவினிங் கிளாஸுக்கு போன உடனே பேசப்படாது அந்த நான் 1 மணி நேரத்தையும் சும்மா கோல்டு மாதிரி யூஸ் பண்ணி அவர்கிட்ட படித்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஹை ரிசல்ட்ஸ். ஸ்கூலுக்கு வந்து என்னப்பா நீங்க ஈவினிங் கிளாஸுக்கு வரலையே, மார்க்கெட்டிங் பண்றாரு, ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாரு. இது துரோகமா இல்லையா? உனக்கு சம்பளம் தார என்னதுக்கு? நீ உன்னோட டியூட்டியை நீ சம்பளம் வாங்குற இடத்துல செய்யாம நீ என்ன செய்யறாண்டா, அந்த இடத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டு நீ வேற விதத்துல சம்பாதித்தால் இது ஹராம். நீ என்ன சொல்லுவா, என்னடா ஹராம் ஹராம்னு கண்ட மாதிரி சொல்றாரு. அமானியத்துக்கு நாம துரோகம் பண்றோம் நமக்கு விளங்கும். ஒரு பள்ளிவாசல் தலைவரா வச்சுக்கிறேன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 7 நபர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா 7 நபர்கள் நாளைய மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எந்த நிழலும் இருக்காது, அவங்க அல்லாஹ் நிழல் கொடுப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 நபர்கள் இருக்காங்க. இமாமுன் ஆதிலும், நியாயமாக நடந்து கொள்கிற தலைவர். இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா, இது சொல்லும் போது என்ன சரி தப்பா நினைச்சுக்கொள்ள வேணாம். இந்த பள்ளிவாசல் தலைவர்கள் பொதுவாக தலைமைத்துவம்ன்றதுக்கு தானே சகோதரர்களே, அது வந்து யாரும் விரும்பி அதை எடுக்கவும் கூடாது. நான் தலைவராகிறேன் இல்லாட்டி நீங்க தலைவராகிறீங்களே, தலைமைத்துவம்ன்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு போஸ்ட். ஏன்னா அல்லாஹ்விடத்துல நாம நியாயமா நபியை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்றான், எப்படி சொல்றான்டா, நபியே நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் நீங்க நபிதான அல்லாஹ்ட்டிருந்து வந்தவர் தானே, உங்களுக்கு குர்ஆன் இறங்கிச்சு தானே, வேகம் பார்க்கவே மாட்டாங்க. லன் ஃபது மின் ஹவுலிக், ஓடிடுவாங்க உங்களை விட்டு. அப்போ தலைமைத்துவம் என்பது அது பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது பாடசாலையாக இருக்கலாம், அல்லது நிர்வாகமாக இருக்கலாம், இது போன்ற ஒரு தாவா அமைப்பாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்கணும். அதுல நபி வழியை நம்ம சரியான முறையில் நம்ம பின்பற்றணும். ஏன்னா நாளைய மறுமையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் தலைமை பதவியை எடுத்து அவன் சரியா பயன்படுத்தலண்டா அதை கொண்டு அவன் நரகத்துக்கு நுழைவானாங்க. மிக பாதகமான ஒரு செயல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஸ்கூல்ல பிரின்சிபல் சில பேர் இருப்பாங்க, அதாவது பாடசாலை அதிபர்கள், அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு என்பது அமானிதம். அப்ப பாடசாலையில கற்பித்தல் ஒழுங்காக நடக்குதா, மாணவர்களோட வருகை சரியாக இருக்குதா, ஆசிரியர்கள் அந்த அவங்களோட நேரங்களை மிஸ்யூஸ் பண்றாங்களா, ஆசிரியர்கள் சரியான முறையில் பாடசாலைக்கு சமம் தான், பிள்ளைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீ 10 நிமிஷம் லேட்டு, நீ மாஸ்டர் வருவார், நல்ல ஒரு பீரியட்ல அவரோட பீரியட் முடிஞ்சு கணக்கே எடுக்க மாட்டாங்க. அப்ப உன்னுடைய பதவியை நீ மிஸ்யூஸ் பண்றா. அமானிதம் என்பது வெறும் இந்த இல்மு, அதாவது அறிவுல மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லா துறைகளிலையும் அது இருக்கிறது என்று புரிய வைக்கத்தான் இதெல்லாம் சொன்னேன். முக்கியமாக இந்த விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்துல அது இறை வணக்கத்தில் உள்ள அந்த அமானிதமாக இருக்கலாம், அல்லது உடல் உறுப்புகள் விஷயத்தில் இருக்கலாம், அல்லது பிறருடைய உரிமைகள். ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பேச்சு ஒன்று சொல்லிப்பார், உங்களை நம்பி அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு வர்ற வைஃபுக்கு நடந்த பிரச்சனை ஆகிக்கலாம், அல்லது அவருக்கும் அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாத ஒரு அமானிதமான ஒரு பேச்சை உங்கள்கிட்ட சொல்லிப்பாங்க. நீங்க போய் தெரியுமா விஷயம், அவர் ஆள் கொஞ்சம் பிரச்சனை ஆள் தான், இப்படியாம நீங்க சொன்னீங்கன்னா மோசடி பண்றீங்க. அப்ப எக்காரணம் கொண்டும் ஒரு சகோதரர் உங்களை நம்பி ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா, அதே ஒரு குழுவில் நீங்க இருக்கிறீங்க, ஒரு மஷூரால ஒரு பிரத்யேகமான நிர்வாக குழுவில் உங்களை வச்சுக்கிறாங்க, ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, மஷூரா முடிஞ்ச உடனே ஊர்ல எல்லாம் போய் இந்த கதையெல்லாம் சொல்லிடுறாரு. இன்னைக்கு மஷூரால என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா, இதை சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதிக்குதா?
ஒரு மனிதனுடைய ரகசியமாக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவுடைய ரகசியமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் ரகசியமாக இருக்கலாம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவியும் இரவுல இல்லறத்தில் ஈடுபடி மனைவி கணவன் போய் வெளியில தன்னுடைய மனைவியுடைய அந்தரங்கத்தை எல்லாம் போய் வெளியில சொல்றாரு. மகா மோசடியான வேலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமானிதம்டா என்னன்னு தெரியாம முழுக்க முழுக்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பேச்சு பேசுறாரு, பேசிட்டு அவர் போறாரு, அவர் உங்கள்கிட்ட சொல்லல இது அமானியம், உங்களுக்கு விளங்குது அந்த பேச்சு அமானியம், நீங்க என்ன செய்றீங்க, அதை போய் இன்னொரு ஆட்டு சொல்றீங்க. தேவையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன என்ன உரிமையில நீங்க பேசுறீங்க? அப்ப மனித உரிமை விஷயங்கள்ல கவனமாக இருக்கட்டும், பேச்சில கவனமாக இருக்கட்டும். இது ஒவ்வொன்றுமே அமானிதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இதே மாதிரி முக்கியமாக இந்த அமானத்தை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது நம்முடைய தொழில்களில் உண்டாகக்கூடியது, பேச்சில் வரக்கூடியது, பல வகையான விஷயம் இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்னேன், பொறுப்புகளை பொறுத்தவரையும் அது ஆகப்பெரிய ஒரு அமானிதம். இது நம்ம அடிக்கடி படிக்கிற ஹதீஸ் தான். ஆனால் வாழ்க்கையில் சில நேரம் நானும் நீங்களும் அமல் செய்யறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். நம்ம எல்லாரும் படிக்கிறோம், நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க, பயானில் கேட்குறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அப்பப்போ மறக்கிறோம். அதை நினைவுபடுத்துறது தான் இந்த மாதிரியான அமர்வுகளோட முக்கியமான விஷயம். நம்முடைய பொறுப்புகள், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் அப்படின்னாங்க. உங்களில் ஒவ்வொருவரும் ராயின் என்று சொல்றது யாருன்னா ஆடு மேய்க்கிறார்கள் சொல்றது, மேய்ப்பாளர்கள். அதாவது ஆடு மேய்க்கிறது இந்த மேய்க்கிறதுல ஆக கஷ்டமான ஒரு தொழில். ஒவ்வொரு நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இதில் யார் சரி ஆடு மேய்ச்சி ஆள் கேட்கிறாங்க, சொந்த ஆடுகளையாவது மேய்ச்சிப்பாங்க தானே. ஒரு 10 ஆடை மேய்ச்சி பாருங்க. மற்ற பெரிய மாட்டையெல்லாம் நீங்கள் மேய்க்கலாம், ஒட்டகத்தை கூட வளர்க்கலாம். இந்த ஆடு படுத்துகிற பாடிக்குது, எங்கேயாவது பூந்து யாரையாவது எல்லாமே கடிச்சிட்டு வந்துடும், இல்லாட்டி அடுத்த வீட்டுக்குள்ளே பூந்துடும். அதுக்கு இந்த பட்டி ஒன்று போட்டு வைப்பாங்க கழுத்தில். ரொம்ப கஷ்டம் அந்த ஆட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த ஆடை கண்ட்ரோல் பண்ணுற அந்த வார்த்தையை தான் இங்கே குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். ரசூலுல்லாஹ் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க. ஆனால் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, உங்களோட பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். நான் உங்களுக்கு சொன்னேன், எதுவெல்லாம் நாம் பேணி பாதுகாப்பதும் என்ன அதை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவதும் நம் மீது கடமையாயிக்குமோ அதெல்லாம் அமானிதம். அது முக்கியமானது என்ன, நமது பொறுப்புகள். முதலாவது என்னது, அல் இமாமு ராயின், ஒரு இமாம் என்பவர் மேய்ப்பாளர். இமாம் யாரு? இந்த இமாம் என்ற சொல் ஒரு விசாலமான ஒரு சொல். இது பல இடங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நாம பள்ளியில் உள்ள இமாமுக்கு சொல்லுவோம் தொழுவிக்கிற இமாம், இது ஒரு இமாம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரப்ப வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்ன இமாமாக்கு அப்படின்னு அர்த்தம் என்னடா, முன்னோடியாக வாழ்றவருக்கு இமாம்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு பெரிய இமாமப்பா அப்படின்னு அர்த்தம் என்ன, அதாவது மனிதர்களுக்கு மார்க்க ரீதியாக வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவருக்கு சொல்லப்படும். இன்னொரு இமாம் என்னன்னு சொன்னால், நாம ஒரு ஜமாத்துடைய தலைவருக்கு இமாம்னு சொல்லலாது, அமீர்னு சொல்லுவாங்க அல்லது ரயீஸ்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல தலைவர்னு சொல்லுவோம். அது என்னன்னு கேட்டா அதிகாரம் உள்ளவர்களுக்கு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் இமாமு ஜுன்னத்துன், இமாம் என்பவர் ஒரு கேடயமாக இருப்பார். ஜுன்னான்றது போர்க்களங்கள்ல நமக்கு ஈட்டிகள் அம்புகள் தடுக்கிறதுக்கு கையில வச்சிருக்கிற அந்த கேடயத்துக்கு சொல்லுவோம் ஜுன்னா. அப்ப இமாம் என்பவர் ஒரு கேடயமாக இருப்பார். யுகாத்தலு மின் வராயிஹி, அவருக்கு பின்னால்தான் போராட்டங்கள் நடக்கும். அப்ப ஒரு சமூகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவருக்கும் இமாம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். முதலாவது சொல்றாங்க அல் இமாமு ராயின், ஒரு இமாம் பொறுப்பாளி, ஒரு இமாம் மேய்ப்பாளர். மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, அவருடைய பொறுப்பு அவருக்கு விசாரிக்கப்படும். மக்களுடைய நலன்களில் அக்கறை காட்டாமலும் மக்களுடைய விஷயத்துல கவனம் இல்லாமலும் இருக்கக்கூடிய இமாம் சொர்க்கத்தில் வாடையை கூட நுகர மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிக முக்கியமானது ஒரு சமூக தலைமை என்கிற அந்த பொறுப்பு, ஒரு இமாம் என்கிற அந்த பதவி நியாயமா நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிக்கும். ஒருத்தர் சும்மா இருந்தாப்புல கொஞ்சம் காசை கொண்டு வச்சு போட்டு இந்த உங்களுக்கு தான் ஹதியா கொண்டு வந்துருவோம். பார்த்தா அவர் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள, என்னடா அன்றைக்கு தான் 2000 ரூபா தந்துட்டு போனார், இவருக்கு எப்படி அநியாயமா. அப்போ அந்த சார்பு நிலையெல்லாம் வர பார்க்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பொருளாதாரம் உள்ளவன் நம்மகிட்ட கொஞ்சம் செல்வாக்கு வாங்க பார்ப்போம். சொல்லுது. அப்ப இமாமத் என்பது, ஒரு தலைமைத்துவம் என்பது, நியாயமாக நடக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். யாராவது தலைமை பதவியில இருந்து அவர் பராமுகமாகவும் நியாயம் இல்லாமலும் பாரபட்சமாகவும் நடப்பாராக இருந்தால் அவர் சொர்க்கத்தை அடைய மாட்டார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவே அது ஒரு அமானிதம், குறிப்பாக சமூக தலைமை என்பது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இரண்டாவது சொல்றாங்க, ஒரு ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி, ஒரு மனிதர் தன் குடும்ப விஷயத்தில்
குடும்ப விஷயத்தில் அவர் ஒரு மேய்ப்பாளர். தன் குடும்ப விவகாரங்களை அவரால் முடிந்த வரைக்கும் அவர் கண்காணிக்கும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, உண்மையில் எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ நமக்கு நம்மளோட மனைவி நமக்கு தரப்பட்ட ஒரு அமானியம். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம அவங்கள நல்ல முறையில் நடத்தினாலும், அவர்களுடைய கடமைகளை செஞ்சாலும், அவங்களுக்குரிய விஷயங்களை நம்ம செஞ்சாலும், பெண்களுக்கான சில இயல்பான குணம் கொஞ்சம் இருக்குது. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாகிசாத்து அக்லின் வதீனின்னாங்க. அது அர்த்தம் எல்லா பொம்பளையும் மோசமான பொம்பளை அல்ல, நல்ல பொம்பளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயல்பாக பெரும்பாலும் பொம்பளைகளோட குறைபாடு என்னன்னா, அவங்களோட சிந்தனை குறைவாத்தான் இருக்கும், மார்க்கத்திலையும் அவங்க குறைவாத்தான் இருப்பாங்க. ஆனா அவங்க செய்யற வேலை தெரியுமா எப்படின்னு, பெரிய அறிவுள்ள புத்தி உள்ள பலமுள்ள ஆம்பளையில மூளைய இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க. ஒரு அழுகையோட எல்லாம் முடிஞ்சு க்ளோஸ் போ. ஒரு நீங்க இன்னைக்கு போய் ஒரு ஆளுகிட்ட போய் உங்களோட பிரச்சனை எல்லாம் சொல்லி பாருங்க, நான் உலகாலம் கஷ்டப்படுறேன், அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கஷ்டம் தான்ப்பா, உங்களுக்கு மட்டும் இல்லப்பா எனக்கு தான் கஷ்டம், அப்படி அவனுக்கு பதில் சொல்லிட்டு போயிருவீங்க. இதே ஒரு பொம்பளை 2 முறை அழுதுருவான், பாருங்களேன் எனக்கு என்னெல்லாம் அநியாயம் பண்ணிக்கிறாருன்னு. பார்த்தா இவ தான் எல்லா போலையும் செஞ்சுப்பான். அந்த அழுகையோட பாருங்களேன், இவனெல்லாம் ஒரு ஆம்பளை, எவ்வளோ மனுஷனை எவ்வளோ வெட்டி கொல்லணும் பாருங்க, இப்படி பண்ணிக்கிறானே. 2 அழுகை தான். இந்த சக்தி நம்மகிட்ட இல்லை. யாருந்தான் இதை சரியா பயன்படுத்தினா அது வேற விஷயம். எப்படி பயன்படுத்தினாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாகிசாத்து அக்லின் வதீனின் அல்ஹப. பொம்பளைகள் கோவிச்சு கொள்ளாதீங்க, எல்லா பொம்பளையும் இப்படி இல்லை, இந்த மாதிரி பொம்பளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நீங்க இருந்தா மாத்திக்கொள்ளுங்க. அதுக்காக நீங்க இல்லைன்னு சொல்லலை, நீ உங்களே சொல்லலை. என்னடா பொம்பளை எல்லாம் இப்படி பேசுறாருன்னா நானா பேசுறேன், ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படி இருந்தா அதுக்காக நாங்க அவங்களோட விஷயத்துல அலட்சியமா இருக்கலாமா? சில இடங்கள்ல பாக்குறோம், இந்த பொம்பளைகளை பாதுகாக்கிறது மார்க்க அடிப்படையில் நாங்கள் பாதுகாக்கணும். இப்போ மோசமான இடங்கள்ல நம்மளோட குடியிருப்புகள் சில நேரம் இருந்தால் அவங்களுக்கான பாதுகாப்பை நம்ம உரிய முறைப்படி மார்க்க அடிப்படையில், அஜ்னபி மஹரமி, சில இடங்கள்ல கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது மார்க்கம் தெரிஞ்சவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, மார்க்கம் தெரிஞ்சவங்ககிட்டையும் சில நேரம் இந்த பலகீனம் வருது. இந்த சில நேரங்களில் இந்த நம்ம ஊரில் ஓடுவாங்களே மோட்டார் சைக்கிள்னு சொல்லுவோம், சைக்கிள், அதுல மகரம் இல்லாத ஆக்களோட மச்சாமாரோட ஏற்றி நீங்க பேத்துடுவாங்கன்னு வைஃபானி போடுறதெல்லாம் இருக்குது. பயங்கரமான பிழையான விஷயம். இதெல்லாம் என்னது, அதாவது சொல்றது மார்க்க ஒழுங்குகள் மீறப்படாதவாறு நாங்கள் கண்காணிப்பு இருக்கும். அஜ்னபி மஹரமி முறைகள் பேணணும், பாதுகாப்பு ஒழுங்குகள் சரியாயிக்கணும். சில கூட்டு குடும்பங்கள் இருப்பாங்க, கூட்டு குடும்பம்ன்றது மார்க்க வரம்புகளை பேண மாட்டாங்க. மச்சான் வீட்டுக்குள்ள சும்மா திடீர்னு வருவார், குளிக்கிற இடத்துக்குள்ள போவார், அங்கே கிச்சனில் போவார் வருவார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எங்களோட குடும்பங்களை கொண்டு வைக்கிறது. இதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்களோட வழிநடத்தல் பிழையாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு உங்களுக்கு விசாரணை இருக்கு. இல்லை வைஃப் தவறு செஞ்சுட்டேன், நான் என்ன செய்ய? ஓ தவறு செஞ்சது சரிதான், எங்கே கொண்டு வச்சா நீ? ஏன்னா உனக்கு 4 சகோதரர்கள், எல்லாருமே நம்மளோட சகோதரர்கள் தான், அவங்க எனி டைம் வருவாங்க, தண்ணி எரிப்பாங்க, நீங்கள் குளிக்கிறதுக்கு வருவாங்கண்டா, நீங்கள் அந்த இடத்துல ஏன் வச்சிங்க? அவள் தப்பு செஞ்சா என்பது வேற. நீங்கள் அந்த தப்புக்கு காரணமாக இருந்தால் உங்களோட கண்காணிப்பில் நீங்கள் இதாக இருந்தால் நீங்களும் விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்-ரஜுலு ராஇன். ஒரு இப்போ தலைப்பு வேற மாதிரி போயிட்டு நினைக்கிறேன்னா, அமானிதை பற்றி போகுதுன்னா கொஞ்சம் சொல்லுவேன், சொல்லி போட்டு அப்படி இல்மு கடைசியாக வரும். அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் பொறுப்பாளி, அவருடைய குடும்ப விஷயத்தில் அவர் விசாரிக்கப்படுவார். அதே மாதிரி வல் மர்அத்து ராஇயத்துன், ஒரு பெண் அவள் பொறுப்பாளி, ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன் கணவனுடைய வீட்டை அவர் பொறுப்பேற்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். வ மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. நிறைய பெண்கள் இந்த விஷயத்தில் சரியான தவறு விடுறாங்க. இப்போ குறிப்பாக அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை சில நேரம் கொஞ்சம் கூட எதிர்நோக்கலாம். இப்போ நமக்கு சில நபர்கள் இவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம விரும்ப மாட்டோம். ஒரு பெண் தன் கணவருக்கு ஒரு நபர் வருவது விருப்பம் இல்லைண்டா அதை தவிர்ந்துடணும். ஒரு நபர் தன்னை வீட்டுக்கு வாரது கணவருக்கு விருப்பம் இல்லை, இல்லை அவர் எங்களோட சொந்தக்கார ஆள் தான், எங்களோட மச்சான் தான், எங்களோட அம்மாட நானோட தம்பிய இப்படி என்னமோ சொல்லி அதெல்லாம் நாங்கள் ஏலான்னு சொல்லலுமா? இல்லை, கணவருக்கு விருப்பம் இல்லையா, நிப்பாட்டு. அப்போ இது மாதிரியான பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பது, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்குறது. இன்னைக்கு பிள்ளை வளர்ப்பில் ஒரு தனியான பாடம் நடத்தணும், நிறைய நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பிள்ளையான முறையில் பிள்ளைகள் உருவாக்கப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு உதாரணமாக உறவுகளை சரியான முறையில் அவங்க பேணி நடக்கிறதுக்கு தாய்மார்கள் வழிகாட்டுறது இல்லை. ஏதாவது ஒரு பக்கத்தை வழிகாட்டுவாங்க, நீங்கள் அங்கே போ இங்கே போ அங்கே போகாதன்று சம்மந்தம் இல்லாத வழிகாட்டுதல்கள். காரணம் அவங்களோட சுய வெறுப்புகள். அப்போ இதான சில தாய்மார்கள் பிழையான விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி.
அவரோட சொத்துக்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை சரியான முறையில் உருவாக்கணும், பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை சரியான முறையில் வழங்கணும். ஒரு தகப்பன் இல்லாத நேரத்தில், ஒரு ஆண் இல்லாத நேரத்தில், கணவர் இல்லாத நேரத்தில் பிள்ளைகளுடைய முழு நிர்வாகம் ஒரு தாயிட்டைக்கும். அந்த பிள்ளையை கண்காணிக்கணும். பிள்ளை யாரோட சேருது, பிள்ளை என்ன படிக்குது, பிள்ளை குர்ஆன் ஓதுதா, மார்க்கத்தை படிக்குதா, தொழுதா இல்லையா, அந்த பிள்ளை ஒழுக்கமா இருக்குதா, மோசமான பேச்சுக்களை பேசுதா, கெட்டவங்களோட உறவாடுதா, நல்ல சபைகளுக்கு போகுதா. இப்போ உதாரணமா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பொம்பளைகளுக்கு பார்க்கணும். அப்ப அந்த பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த தாய்க்கு அந்த பிள்ளைகளும் அந்த கணவனுடைய வீடும் அமானிதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி வல் ஹாதிமு ராஇன் ஃபீ மாலி சய்யிதி, ஒரு பணி செய்யக்கூடியவர் தன்னுடைய அந்த சய்யித் முதலாளியில அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறார். நாங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண இயலாது. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த முதலாளிக்கு நாங்கள் விசுவாசமாக நடக்கணும். அந்த கம்பெனியுடைய உடைமைகளையோ சொத்துக்களையோ பொருளாதாரத்தையோ நாங்கள் வீணடிச்சிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் அமானிதங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு நாங்கள் டெய்லி சந்திக்கிற விஷயங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அப்போ இந்த வகையில தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தனக்கு நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்துக்கு அவன் மோசடி செய்யக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் கடை தெருவால போய்கிட்டு இருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி தான். ஒரு மனிதர் வந்து அந்த தானியங்களை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த தானியத்தை அது அப்படியே அந்த தானியத்தை உள்பகுதிக்குள்ள அந்த கையை என்ன செய்யறாங்க, அந்த செலுத்தி பார்க்கறாங்க. அந்த கீழ்ப்பகுதி எல்லாம் ஈரமானதாக இருக்குது. அப்ப கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்கன்னு சொன்னா, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆம், நீங்க இத மேல வச்சிக்கலாமே, என்ன இது பழுதா போன மோசமானவை எல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, மறைச்சிக்கிறீங்களே, இந்த மாதிரி கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, மன் கஸ்ஸனா ஃபலைஸ மின்னாண்டாம், யார் எங்களை ஏமாத்துறானோ எங்களை சார்ந்தவன் அல்ல. அப்ப நாங்க ஒரு வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும், நாங்க ஒன்று விற்கிறதா இருந்தாலும், நம்மளை நம்பி மக்கள் வாங்குறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், நமக்கு அதாவது நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற உதாரணமா வைங்களேன், இந்த என்னைய பயான் பண்ண சொல்லிக்கிறீங்க, 8:30 9 வரைக்கும் பயான் பண்ணுங்கன்றீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன வேண்டாலும் பேசலாம். இப்போ நான் எதுவுமே இல்லாமல் எனக்கு என்னவெல்லாம் விட்டு அடிச்சுட்டு போகிறேன். அது ஹதீஸில் இருக்குதா, குர்ஆனில் இருக்குதா, பிதஅத்தா, சுன்னாவா, எனக்கு எந்த அறிவும் இல்லை. இப்போ இது முக்கியமான இதே நான் சொல்லணும். மார்க்க உபதேசங்கள் அப்படின்னு வார நேரம் ஜும்மாவை எடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜும்மாவுக்கு இமாம் மிம்பர்ல ஏறிக்க பிறகு மலக்குமார்கள் என்ன செய்றாங்க, வந்து வேட்டை சுருட்டிட்டு என்ன செய்றாங்க, வந்து உட்கார்ந்து இமாம் மிம்பர்ல ஓதுற ஹுத்துபாவை கேட்குறாங்க. ஹதீஸ்ல வருது. அப்ப நாம பயான் பண்ற நேரத்தில் நாம நம்மட ஹுத்துபாவை மலக்குமாரும் கேட்டுக்கிறாங்க. சில ஹுத்துபாக்களுக்கெல்லாம் போனா இவர் எங்க இருக்கிறா இதெல்லாம் சொல்றாரு, குர்ஆன்லையும் இந்த மாதிரி ஒரு வசனம் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, உட்டடிக்கிறது. அப்ப நமக்கு ஒரு பயானுக்கான ஒரு மனுத்தியாலம் தரப்பட்டால் அந்த ஒரு மனுத்தியாலத்துல மார்க்கத்துல தெளிவை நம்ம ஆதாரங்களோட தெளிவாக அல் குர்ஆன் வசனத்தை ஒன்று சொல்றது, சம்பந்தம் இல்லாத ஒரு விளக்கத்தை சொல்றது. குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க, ஆனா விளக்கம் சொல்லுவாங்க. அந்த குர்ஆன் வசனத்துக்கு அந்த விளக்கத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்காது, மோசடி. ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, அது ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க, அது சம்பந்தமான மேலதிகமா தேடி இருக்க மாட்டாங்க. இவர் அந்த 2 வசனத்தை வச்சு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டு போய்ப்பாரு. அந்த ஃபத்வா அந்த வசனம் சம்பந்தமான தேடுதல் இல்லாம ஒரு அறியாமை உள்ள ஒரு ஃபத்வா வைக்கும். மோசடி. நீங்க மோசடி எல்லாம் நீங்க பிசினஸ்ல அல்லது தலைமைத்துவத்துல, வீட்டுல, நம்மட மனைவிட்ட அல்லது அதல்ல, நம்மட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொன்றுமே. நீங்க என்னத்துக்கு ஒரு மனுஷால வந்துக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்லையா? எத்தனை வேலைக்கும் இப்போ எத்தனை பேர் வேலை முடிச்சுட்டு அப்படியே டயர்டோட வந்திருப்பீங்க, நல்ல விஷயம். அப்போ நான் உங்களோட அந்த ஒரு மனுத்தியாலத்தை மிஸ்யூஸ் பண்ணி நான் அல்லா இடத்துல எவ்வளோ தண்டனை தெரியுமா? இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ அந்த வகையில் தான் இந்த அறிவு என்பது ஒரு முக்கியமான ஒரு அமானிதம். நாங்கள் அந்த அறிவு விஷயத்தை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கான சில ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதாவது இந்த அறிவு விஷயத்தை நாம சரியான முறையில் இந்த அமானிதத்தை நம்ம பேணி நடக்கலைண்டா அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வரும் மறுமையில். நாங்கள் பயான் பண்ணுற நாங்களாக இருந்தாலும் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு தவா களத்தில், அதாவது இந்த இஸ்லாமிய பிரச்சார களத்தில் இந்த அதாவது பிரச்சாரம் பண்ணக்கூடிய தாயிகள், இப்போ நான் உட்பட ஒவ்வொருவருக்கும் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மார்க்க விஷயத்தை பேசுறேன்னா இருந்தா, எந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியுமோ, எந்த விஷயம் சம்பந்தமாக எனக்கு குர்ஆன் ஹதீஸில் தெளிவிருக்குதோ, நான் தெரிந்த விஷயத்தை நான் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றது அமானிதம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பல விஷயங்கள் சொல்றாங்க. பல்லிகு அன்னி வலவு ஆயான்றாங்க. ஒரு வசனம் என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு வசனம், எனக்கு குர்ஆன் வசனம் ஒன்று தெரியும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் என்று நினைவுபடுத்தப்படுமாக இருந்தால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் அல்லாஹ் சொல்றான். நாம் அல்லாஹை பற்றி கேள்விப்படும் போது நம்ம அல்லாஹை பயப்படணும்ப்பா. அல்லாஹ்வோட குர்ஆன் வசனங்கள் நம்ம ஓதப்படும் போது நம்ம அந்த வசனத்தை பயந்து அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட்டு அமல் செய்யணும் என்று நாம் ஒரு விளக்கம் சொல்லலாம், தப்பில்லை, விளங்க சொல்லுது. அப்போ இது ஒன்று. இன்னொன்னைக்கு என்னன்னு சொன்னால், ஒரு மார்க்க விஷயத்தில் ஒன்று கூடுமா கூடாதா, ஹராமா ஹலாலா என்பது பல நபிமொழிகளை வச்சு நம்ம ஆய்வு செய்து தேடி சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பு, சரிதானே? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு நிறைஞ்ச நம்ம தமிழ் மொழியிலே நம்ம நிறைய வாசிக்கிறோம், அல்லது நம்ம நிறைய படிச்சுக்கிறோம், அல்லது நாங்கள் நிறைய இது சம்பந்தமான பல பயான்களை கேட்டுக்கிறோம், பல ஹதீஸ்களை கேட்டுக்கிறோம். இதில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிட்டுண்டா, நான் தெரிந்த வரைக்கும், நான் உலமாக்களிடமிருந்து அறிந்த வரைக்கும், நான் புகாரில் வாசித்த வரைக்கும், அல்லது நான் கிதாபுகளை பார்த்த வரைக்கும், அல்லாஹு ஆலம் இந்த முடிவுதான் எனக்கு சரியாக தெரிகிறது என்று சொன்ன அமானிதம். இது அப்படி இல்லை. நான் ஒரு தீர்ப்பை இவர் பார்த்தா 3 மாதம் போய் எங்கேயோ ஒரு கோர்ஸ் பண்ணிப்பார், ஆலிம் கோர்ஸ். ஆலிம் பேருக்கு ஆலிம் தான். 3 மாசத்துல ஒரு ஆலிம் கோர்ஸ் முடிக்கலுமா? நான் சும்மா கேட்குற ஒரு ஆளுன்னு சொல்றாரு, 7 நாளில் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தருகிறேன்னு சொல்றாரு. ஓ 7 நாளில் படித்து தரப்பான்னு சொல்லி போட்டு 2000 ரூபா காசை கொடுத்துட்டு போட்டு அவர்கிட்ட போய் உட்காருவீங்களா? உட்கார்ந்தா முதல்ல அவங்களுக்கு ஒரு மொழியை பற்றி ஒரு பேசிக் நாலேஜே அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். 7 நாளில் எப்படி ஆங்கிலம் படிச்சு கொடுக்குறேன்? ஒரு மொழியில் எவ்வளோ வொக்காபுலரி இருக்குது, சொற்கள் இருக்குது, அந்த மொழிக்கு எத்தனை நடைமுறைகள் இருக்குது, அந்த மொழியில் எத்தனை ரகசியங்கள். 7 நாளில் ஆங்கிலம் கற்போம், பொய்க்கவே இதெல்லாம். இதே மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு, 1 மாதத்தில் உங்களுக்கு அரபு படித்து தருகிறேன்னு ஒரு ஆள் சொல்றாரு. 1 மாதம் உங்கள்கிட்ட காசை வாங்கிருப்பீர், அவ்வளவுதான். 1 மாசத்துல ஒரு அரபு பாசையை படிக்கலாமா? ஒரு மொழியில நாங்க ஒரு தெளிவடைகிறதுக்கும் அதில் உள்ள இலக்கண விதிமுறைகளை ஓரளவுக்காக தெரிஞ்சு கொள்ளணும்டா குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாவது வேணும். இது என்னன்னா 3 மாசத்தில் ஆலிம். 3 மாசம் ஆலிம் வந்து என்ன செய்யறாரு? அல்பானிக்கு ஹதீஸ்களை தெரியலங்கிறார். இவர் 3 மாசம். நீ இதை சொல்லலாமா? முதலாவது இது அமானிதமா? இவர் சொல்றதுக்கு என்ன பெரிய அல்பானித எல்லா கிதாபையும் வாசிச்சுட்டு வந்து இல்லாட்டி ஹதீஸ் கலையில் உள்ள எல்லா விதிகளையும் படிச்சுட்டா இவர் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்கேயா ஒருத்தர் பயானில் சொல்லிப்போம், அதை வாங்கிட்டு வந்து இங்கே சொல்றது. இது அமானிதமா? இது அப்போ இல்மு என்பது இந்த மாதிரி அங்கேயும் இங்கேருந்து புறக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட நமக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லிட்டு போறதல்ல இல்முன்றது. நாங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறோமா இருந்தால் அந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் பாருங்க. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நானெல்லாம் ஒரு சாதாரண மாணவன் தான். மார்க்க விஷயங்கள் இப்போ அமானிதம்னு ஒரு சொல்ல எடுத்தால் இது சம்பந்தமாக கிதாபுகளில், தப்சீர்களில், ஹதீஸுகளில் இதை ஷரஹ் பண்ண உலமாக்கள் இதுக்கு என்னென்ன வரைவிலக்கணம் கொடுக்குறாங்க, இதுக்கு மொழியில் என்ன அர்த்தம் வரும், இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம், நம்ம சொல்கிற விஷயம் சரியா பிழையாண்டு யோசித்து பயந்து நாம் செய்யணும். நம்ம செய்கிறோமா இல்லையான்றல செய்யணும். இது மார்க்க விஷயங்களில் தேடி பேசுறது. ஆனால் இன்றைக்கு பொதுவாக தவா களங்களில் தமிழ் உலகத்தில் நடந்துக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு சாதாரண அடிமட்ட அறிவு கூட அவருக்கு இருக்காது. ஆனால் அவருக்கு சம்பந்தம் இல்லாத இமாம் ஷாஃபி எல்லாம் ஒரு ஒழுங்கான ஆளில பார்க்குறான். இவர் இமாம் ஷாஃபியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எத்தனை கிதாபை நீ வாசி போட்டு இந்த ஃபத்வா கொடுக்குறான்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அறிவுக்காக அவங்க செஞ்ச வேலைகள் என்னன்னு உனக்கு தெரியுமா? இமாம் அபூ ஹனீஃபா பற்றி உனக்கு தெரியுமா? அஹ்மது பின் ஹம்பலை பற்றி தெரியுமா? அப்ப எப்படி நீங்க கண்ணை பத்திக்கிட்டு நீங்க பிரச்சாரம் போர்வையில, மார்க்க உபதேசம் போர்வையில நீங்க பிறரை மட்டம் தட்டுறது, பிற இயக்கங்களை அடிக்கிறது, தாக்குறது, தேவையில்லாத ஃபத்வாக்களை கொடுக்கிறது, சச்சரவான ஒரு மசாலா இருக்கும். இது கூடுமா கூடாதாண்டு ஒரு உதாரணத்துக்கு எடுங்களேன். இன்னைக்கு பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் சூனியம் என்ற ஒரு விஷயம். இந்த சூனிய விஷயம் சம்பந்தமான குர்ஆன் வசனங்களை புரிஞ்சு கொள்றதுல, ஹதீஸ்களை புரிஞ்சு கொள்றதுல பல வகையான கருத்து முரண்பாடுகள் உலமாக்களுக்குள்ள இருக்குது. அதை பேசுறது கூடும் கூடாது என்பதல்ல சத்தியம். சூனியத்தை எவ்வளவுதான் நம்புறாலும் ஷிர்க், காஃபிர். போ சுதேசி பின்னுக்கு சொல்லலாமா? சொல்லப்படாதுங்க. ஏன் சூனியத்தை நம்புறாரு இவர் 3 மாசம் ஆலிம். இந்த மாதிரி அறிவு என்பது அமானித மோசடியாக நடந்து கொண்டிருக்கிறதுன்ற அந்த விவரத்தை நிறைய தெரியும். நீங்க முதலாவது இப்போ நான் சொல்ல வரல, இதில் இவர் சொல்றது சரி, அவர் சொல்றது சரி, இதெல்லாம் ஆய்வுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வேலை என்னண்டா, நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் பயான் பண்றேன். என்னோட அறிவு பின்புலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவர் இந்த 2 மாசம் 3 மாசம் கேஸா இது நான் என்னத்துக்கு சொல்றேன்டா, நாங்கள் அறிவை யாரிடமிருந்து எடுக்கிறோம் என்கிறது ஆகப்பெரிய அமானிதம். அதுதான் ஒரு ஆள் வந்து ஹதீஸ்ன்னு சொல்றார். இப்படி ஹதீஸில் நபி வழி சொன்னாங்கன்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் சொல்லிட்டு போறார். நீங்க உடனே ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க?
யார் வரனே தெரியல, புகாரிங்கிறாரு, உண்மையாக புகாரில் இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இல்லைப்பா அந்த ரோட்டில் போன ஒரு ஆள் சொன்னார்னாப்பா, இல்லை. அப்போ இல்மு என்பது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, இல்மோரு தொடர்பு இல்லாத, இல்முக்கு சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட இருந்து நீங்கள் இல்மை படிக்கிறதே அந்த அமானியத்துக்கு செய்கிற மோசடி தான். இது இன்றைய தவ்வா களத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு பிரச்சனை. இது நிறைய பேர் ஸ்பீச் பண்ணுறாங்க, 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 1/2 மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் ஒவ்வொரு தலைப்பில் மார்க்க மசாலாக்கல்ல, ஒரு ஹராம் ஹலால்ல, பேணுதல்ல, இமாம்களுக்கு எதிராக, இமாம்களுக்கு ஆதரவாக, இயக்கங்களுக்கு எதிராக, இயக்கங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அடுத்த வாரம் என்ன சில சர்ச்சையான விஷயங்களை நாமளாக உங்களுக்குள்ள பேசி உங்களை சர்ச்சைப்படுத்தக்கூடாதுக்காக நான் நிறைய விஷயங்களை தவிர்க்கிறேன். ஆனா நீங்க பொதுவான ஒரு விஷயத்துல இன்னைக்கு எல்லாருமே நாம சொல்ல இல்லைன்னா கூட சோசியல் மீடியாவோட தொடர்பு உள்ளவங்க. அப்ப நாங்க ஒரு நபர் ஒரு மசாலால கூடாது என்று சொல்கிறார், நாங்கெல்லாம் இதுவரைக்கும் கூடும்னு சொன்ன விஷயத்தை, நாங்க ஹலால்னு சொன்ன ஒரு விஷயத்தை இவர் ஹராம்னு சொல்றார். ஆனா இஸ்லாமிய உலகத்துல யாருமே சொல்லலண்டா அந்த நபர் யார் என்று தேடுறவங்க கடமை. இதான் இல்மு என்பது ஒரு அமானிதத்துக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ், நீங்க இந்த இல்மை சரியான முறையில் தேடி படிக்கும் போது இந்த இல்முக்காக உழைத்த ஒரு சாரார ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக். என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க ஹக்குக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள், ஹக்கை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், சத்தியத்திலே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும். அவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களாலேயோ அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. இஸ்லாமிய உம்மத்தில் இந்த அறிவை காப்பாற்றக்கூடிய உலமாக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். மறுமை நாள் வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமையினுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் அன் துர்ஃபஅல் இல்முண்டாங்க, அறிவு இல்லாம உயர்த்தப்பட்டு விடும். யா ரசூலல்லாஹ், அறிவு எப்படி உயர்த்தப்படும்? அறிவுவாளிகள் தான் இருக்கிறாங்க. சொன்னாங்க பிகபுதில் உலமான்னாங்க, உலமாக்களை அல்லாஹ் எடுத்துருவாங்க. அப்ப உலமாக்களை எடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அறிவில்லாத ஜாகில்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க. இன்றைக்கு பார்த்தா ஒரு இயக்கத்தில் பெரிய தலைவர் அவர் தான், அவர் பெரிய தலைவர், பெரிய ஃபேமஸான ஆள், பெரிய பேச்சாளர். மக்களுக்கு தெரியுறதுல அவருக்கு ஒன்றுமே தெரியாது. மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட ஃபத்வா கொடுக்குறா தெரியுமா? அவர் கொடுக்குற ஆளுக்கு அரபு தெரியுமா? அவர் உண்மையாகவே உலமாக்கள கிதாபை வாசிச்சாரா? அது உண்மையாகவே இந்த ஹதீஸ ஆய்வு செய்யற அளவுக்கான மொழியாற்றல், ஃபிக்ஹ் நாலேஜ், தப்சீரை பற்றிய அறிவு ஏதாவது இருக்கிறா? இல்ல. பேச்சாளர்கள் மக்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்றாங்க. இதுல விளைவு என்ன தெரியுமா? அவங்களும் வழிகட்டது இல்லாம மக்களையும் வழிகெடுப்பார்கள் சொன்னாங்க. அப்ப இந்த நிலைமை இன்றைய சோசியல் மீடியால, நம்ம இந்த இடத்துல வேண்டாம் உங்களுக்கு மறைச்சிட்டு போயிடலாம், ஆனா சோசியல் மீடியால நீங்க போகும்போது நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க. அப்ப நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், மார்க்க விஷயங்களை நீங்க தெளிவாக படிக்கிற அந்த, அதாவது எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு பொருளை, இப்ப இந்த பொருளை நான் கடையில போய் வாங்கணும், உதாரணத்துக்கு இது எனக்கு சொல்றான் ஒரு 50 ரூபான்றோம். அப்ப நாங்க உடனே பாக்கெட்ல 50 ரூபாய் கொடுத்து போட்டு தாண்டி வாங்கிட்டு வர மாட்டோம். இது ஒரிஜினலா, இது என்ன மேடு என்ன சைனாவா பார்க்குறோமா இல்லையா? நம்ம அந்த காசை கொடுக்க முன்னுக்கும் அந்த பொருளோட தரம் என்ன, உண்மையிலே இது ஒரிஜினலா, இது எத்தனை வருஷம் வாரண்டி எல்லாம் கேட்குறோமா இல்லையா? ஆனால் அறிவை மட்டும் எவன் சொன்னாலும் பிறகு நாங்கள் போட்டுக்கொள்றோம்னா என்ன அர்த்தம்? அதில் அவர் படிச்சுப்பார், அவர் தெரியாமையா பேசுவார். பார்த்தா அவருக்கு அரபுடைய வாசமே இல்லை, ஆனால் பெரிய முஃப்தி அவர். என்னென்ன கேட்டால் 3 மாதம் படிச்சுக்கிறோம்ப்பா சென்னையில் அப்படிங்கிறார். அப்போ இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றது அவங்கள மட்டும் தட்ட நோக்கம் அல்ல. ஒரு விஷயத்தை நாங்கள், மார்க்க விஷயத்தை நாங்கள் புதிய ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறா, அது ஒரு விஷயத்தை மறுக்கிறதா இருந்தா, இன்னைக்கு நாங்கள் பகிரங்கமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஹதீஸ் மறுப்பு கொள்கை. ஒரு இயக்கம் இன்றைக்கு 3 இயக்கங்களாக பிரிஞ்சு, அதாவது அவங்க சொல்றாரு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் மறுக்குது, தூக்கி போடு, ஹதீஸை போடு, இதை தூக்கி போடு. யாரான்னு பார்த்தா அவனுக்கு மார்க்க அடிப்படையே தெரியல. யாரோ ஒருவர் அதை பிரச்சாரம் பண்றாரு, மற்றவங்க விற்கிறான், மார்க்கெட்டிங் பண்றான். இன்னைக்கு தாவா காலத்தில் பார்க்குறோம். நாங்கள் வேண்டாம் எங்கே மறைச்சிட்டு போகலாம் அவங்களுக்கு, ஏன்னா பிரச்சனையான விஷயத்தை நாங்கள் பேசக்கூடாது. சோசியல் மீடியாவில் உங்களுக்கு எங்களால் பேன் பண்ணணுமா? அப்போ இன்றைய சோசியல் மீடியா வளர்ந்திக்கிற இந்த காலத்தில் இல்மை யாரிடமிருந்து எடுக்கணும், இல்மை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்ளணும், இல்மு எவ்வளவு அமானிதம். நான் ஒரு குர்ஆன் வசனத்தை எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக இப்போ நான் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன். இன்னா அரதுனல் அமானத்தை அல ஸமாவாத்தி வல் அர்த், நாங்கள் இந்த அமானிதத்தை எடுத்து வானத்துக்கிட்ட காட்டினோம், பூமிகிட்ட காட்டினோம், மலைகள்கிட்ட காட்டினோம், இதெல்லாம் மறுத்து விட்டன, மனிதன் சுமந்துட்டான்னு நான் சொன்னேன். அப்போ இந்த வசன சம்பந்தமா நான் தப்சீரில் தேடி பார்த்தவரில் இந்த அமானிதம் என்னன்னு நேரடியாக எங்கேயுமே ஒரு குர்ஆன் ஹதீஸ்களில் சொல்லப்படலை. அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மௌலவியோட சொல்லும்போது அவர் சொல்றாரு,
ஷேக் இந்த வசன சம்பந்தமா அமானிதத்துக்கு இதுதான் அர்த்தம்னு வரல. அமானிதம் என்பது ஒரு பரந்த பொதுவான கருத்துள்ள விஷயம். அப்ப மனிதன் அதை சுமந்துட்டான்டா நாம இது என்னன்னு சொன்னா இது குர்ஆன் என்கிறத அல்லாஹ் சொல்றான், இல்லாட்டி இந்த விஷயத்தை தான் சொல்றான்னு நான் குறிப்பிட்டு ஒரு விளக்கம் சொல்றதா இருந்தா அது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன்னு அர்த்தம். அப்ப குர்ஆன் வசனத்தை நாங்க பொதுவாக வந்திருக்கக்கூடிய வசனத்தை குறிப்பிட்டு இதுதான் ஒரு விளக்கம்னு சொன்னா அந்த இடத்துல நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நான் மோசடி செய்யறதாக அர்த்தம் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுவோம். அப்ப நாங்க தாவாக்களத்தில் இறங்கலாம், அல்லது நாங்க பேச்சாளர்களாக இருக்கலாம், அல்லது நாங்க மார்க்கத்தை மக்களுக்கு தர்ஹீபு ஆர்வமூட்டுதல் பயமுறுத்துதல் செய்யலாம், அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் பொதுவான ஒரு மார்க்க மசாலாவை நாங்க பேசுறதாக இருந்தால் நாங்க 2 பயான கேட்டோம் அல்லது 2 கட்டுரை வாசிட்டோம், இதுதான் அதுக்கு தீர்வு போறது இந்த இல்முக்கு செய்யற அமானித மோசடி என்பதை பேசுற நாங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த இல்மை எடுக்கிற இடத்துல இருக்கிற நீங்களும் அதை தெரியும். இல்ல நமக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதப்பா, நமக்கு கோல்டை பத்தி கேளுங்க நான் சொல்லுவேன், எனக்கு இந்த இன்ஜினியரிங் பத்தி கேட்ட சொல்லுங்க, ஒரு கம்பெனியை பத்தி கேட்டா சொல்லுங்க, அந்த மார்க்க விஷயம் அது தெரியாப்பா மூளை மாதிரி சொன்னா கேட்டுட்டு போறோம் என்று நீங்கள் அறிவு எடுப்பீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு நஷ்டமான வேலையை செய்றீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமால, அமல் செய்றாங்க ஆனால் நஷ்டவாளிகளாக சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவங்களோட முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, ஆனா அவங்க நினைக்கிறாங்க நான் நல்ல காரியம் செய்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா இந்த அமானியத்தை பத்தி பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று. நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளும் அமானிதங்களாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பண்பாடுகளை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், மூமின்களை பொறுத்தவரையும் அவர்கள் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்கள் தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு இருக்கிறார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவைகளிலிருந்து அதை புறக்கணித்து விடுகிறார்கள். வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் நிறைவேற்றுகிறார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய வெட்கத்தனங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தங்கள் மனைவிமார்களோ அல்லது தங்களுடைய அடிமைகளான வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களோ தவிர மற்றவர்களிடம் தங்களுடைய அவயவங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். யார் இதை மீறி நடக்கிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை அவர்கள் சரியான முறையிலே பேணி வருகிறார்கள், தங்களுடைய வாக்குறுதிகளை அவர்கள் சரியான முறையிலே பேணி வருகிறார்கள் என்று இறையச்சம் உள்ளவர்களுடைய மூமின்களுடைய வெற்றி பெற்ற மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமாக அமானிதம் என்கிற விஷயம் பொதுவாக நாம் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். நம்முடைய இபாதத்து விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய அங்க அவயவங்களை நாம் பாதுகாக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது நாம் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட ரகசியங்களை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, பிறருடைய பொருள்களை நாம் பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, நாம் அமானிதத்தை நாங்கள் முறையாக பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கிறது என்பது போல அறிவு என்பது மிகப்பெரிய அமானிதம். அந்த அறிவை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு கடமை. இந்த அறிவை பொறுத்தவரையும் 2 வகையா சொல்லுவாங்க. ஒன்று அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அறிவு. உதாரணமா அல்லாஹ்வை பற்றி அறிவு, அல்லாஹ்ண்டா யார் அவனை தெரிஞ்சு கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது கடமை. தொழுகையை பற்றி அறிவு, ஏன்னா ஒவ்வொரு தொழுகையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது 5 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல முக்கியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதாவை சொல்றாங்க, 2வது தொழுகையை சொல்றாங்க. தொழுகையை பற்றி அறிவு ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நோன்பு பிடிக்கிறது அறிவு ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் ஜக்காத்தை பற்றி அந்த தெளிவை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இது இல்லாம உலமாக்களில் யாராவது இதை பற்றி நமக்கு தெளிவு தருவாங்க என்ற வாரிசுரிமை சட்டமாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது உலமாக்கள் தெரிஞ்சா போதும், அது பொதுமக்களை வழி நடத்துவாங்க. அதிலும் நாங்கள் சரியான முறையில் அந்த அறிவை எடுத்துக்கொள்வது முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. நாம் எந்த அறிவை நாம் படித்தோமோ அந்த அறிவை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்றான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், உங்களுக்கு
அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்புக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்க செய்யாததை நீங்க பிறருக்கு சொல்வதாகும். அப்ப இல்ம தெரிந்தவர்கள் அந்த இல்ம அவங்க நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு பிறகுதான் பிறருக்கு நாம் எத்தி வைக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இந்த அறிவு என்கிற அமானிதம் என்ற பகுதியில் நாங்கள் படிச்சு கொள்ள வேண்டிய. அதே மாதிரி நமக்கு ஹக்கு தெரியுமாக இருந்தால், சத்தியம் தெரியுமாக இருந்தால், யார் உண்மை தெரிந்த பிறகு அந்த உண்மையை அவர்கள் உரிய இடத்துல சொல்லலையோ அப்படி சொல்லல அல்லாஹ் சொல்றான், உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். உண்மை தெரிஞ்சால், ஹக்கு தெரிஞ்சா, ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை போய்கிட்டு அதுல எது சரின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நீங்க படிச்சுக்கிறீங்க. ஆனா அந்த இடத்துல சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வருவதற்காகவோ அல்லது உங்களோட கண்ணியம் போய்விடுறதுக்காகவோ நீங்க மறைச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றான், உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக, வ யல்அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இல்முடைய அடுத்த விஷயம் தெரிஞ்சா அதை மறைக்க கூடாது. அதே நேரத்தில் இல்மை கொண்டு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய 3 நபர்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் போது அதுல ஒரு ஆலிம், அல்லாஹ் அந்த ஆலிமுடைய நியாமத்துகளை என்ன செய்யறான், அதை ஞாபகப்படுத்துகிறான். அர்ரஃபஹு நிஅமஹு, நியாமத்துகளை ஞாபகப்படுத்தி போட்டு நீ உன்னுடைய இல்மை கொண்டு எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கப்படுகின்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, உனக்காகவா நான் இரவுபாலா பயான் பண்ணினேன், குர்ஆனை ஓதினேன், படிச்சு கொடுத்தேன். சொல்றான், நீ பொய் சொல்றா, நீ எனக்காக அதை செய்யல, மக்கள் உன்னை அறிஞன் என்று சொல்லணும், மக்கள் உன்னை நீ பெரிய பேச்சாளர், மாஷா அல்லாஹ் நல்லா பேசுறாரு பாண்டு, நீ பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக செய்தாய், எனவே என்று அவர் நரகத்தில் தள்ளப்படுறார். அப்ப இல்முடைய முக்கியமான அமானிதத்தில் ஒன்று, அதை இஹ்லாஸான முறையில் மக்களுக்கு நாங்கள் படிச்சு கொடுக்கணும். இஹ்லாஸான முறையில் மக்கள்கிட்ட நம்ம அதை கொண்டு சேர்க்கிறது அந்த அமானியத்துக்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மறைக்கவும் கூடாது, நாங்கள் அதே பெருமைக்காக நாங்கள் சொல்லவும் கூடாது என்கிற அந்த நடுநிலைமையான ஒரு போக்கு ஒரு முஸ்லீம் கையாள வேண்டும் என்ற விஷயங்களை இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும், இந்த அமானிதங்கள் விஷயத்தில் அது எந்த வகையான அமானிதமாக இருந்தாலும் அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதோடு, நமக்கு இந்த இல்மு அறிவு என்கிறது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அதை தேடி படிப்பது, அதற்காக நேரம் ஒதுக்குவது, அதை படிக்கக்கூடிய அந்த சபைகளில் நம்ம உட்காருவது, அதற்காக குறைஞ்சபட்ச வாரத்தில் ஒரு நாளாவது அந்த இல்மை தேடிக்கொள்ற அந்த முயற்சியில் ஈடுபடுவதெல்லாம் நமது வாழ்க்கை முக்கியமான ஒரு அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.